Praise the Lord, hallelujah. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான ஓய்வு நாளிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஓய்வு நாளிலும் தேவன் நம்மோடு பேச போற வார்த்தைக்கு முன்பதாக நாம் எல்லோரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான தருணத்திலும் இந்த காலை வேளையில எங்களோடு கூட பேசும்படியா நீர் வந்த கிருபைக்காக நன்றி ஏசப்பா. இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளாக ஆண்டவரே பெரிய மாற்றத்தையும் கிரியையும் உண்டாவதாக, கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக இந்த நாட்கள் முழுவதும் நீ நடத்த போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தைக்கு விரோதமாக எழுந்திருக்கிற எல்லா பிசாசின் தடைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் சபித்து கட்டுகிறேன். அப்பா, கேட்கிறவர்களுக்கு ஆசீர்வாதத்தை தருகிற தேவன் ஆண்டவரே, 100 மறுவதும் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை நீ தர வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வசனத்தை ஆசீர்வதித்து உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நேற்று நாமத்திலே ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மை கிருபையாய் நடத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தைகள் ஏராளமான வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் இருக்கிறது. ஆமென். பல சாட்சிகளை அடியேனிடத்தில் கேட்க முடிகிறது. எல்லோரும் வந்து ஷேர் பண்ணும்போது உண்மையாகவே அந்த வார்த்தைகள் என் தேவன் என்னோடு பேசினார், என்னை விடுதலை ஆக்கினார் என்று அநேகர் சொல்லுகிற சாட்சிக்கு தேவன் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இந்த நாட்களிலும் தேவன் நம்மோடு பேச வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்பலாம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நாம் வாசிப்போம். நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோட கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். பாருங்க, பவுல் விதமாய் அவர் சொல்லுகிறார், நான் ஜெபங்களிலே போராடுவது போல நீங்களும் ஜெபத்துல போராட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஏன் பவுல் விதமாய் சொல்லுகிறார்னா, இந்த காலகட்டங்கள்ல அநேக மோசங்கள், அநேக விதமான பிரச்சனைகள் இந்த தேசத்தில் இருக்கிறது, ஒவ்வொரு வீடுகளில் இருக்கிறது. பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று அவன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். தடை செய்கிறவன் முகத்துக்கு முன்பதாக வருகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா பிசாசுடைய கிரியைகள் எல்லாமே இந்த உலகத்திலுடைய எல்லா காரியத்திலையும் நாச மோசங்களை உண்டாக்குவதும் எல்லாருடைய வாழ்வில் சமாதானத்தை கெடுப்பதுமாக அவன் சுற்றி திரிகிறான். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்கும்போது நாம எப்படி இருக்க வேண்டும் என்று பவுல் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். நிறைய பேர் வீடுகளில் இன்னும் சமாதான குறைவு காணப்படுகிறது. ஏன் காணப்படுகிறது? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் வீட்டில் நிறைய பிரச்சனைகள் உருவாகிறது. வியாதிகள் இன்னுமாய் அப்படியே கடந்து போகிறது. சில பிரச்சனைகள் முடிவுக்கு வருவதே இல்லை. சில பண பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கிறது. சில அவமானங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்போ நாம என்னன்னா மரிக்கல, தேவனுக்குள்ளாக இருக்கிறோமே தவிர மற்ற பிரச்சனைகள் நம்மளை சூழ்ந்து கொண்டே இருக்கிறது. இதுக்கு நாம என்ன பண்ண வேண்டும் என்று இந்த வேளையில நம்ம பவுல் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அவர் நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் விடாமுயற்சியோடு நீங்கள் போராட வேண்டும். ஒரு பிரச்சனையா, உங்க வீடுகளில பிரச்சனையா, உங்களுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களுக்கு பிரச்சனையா, இந்த பிரச்சனை நேரங்களில் நான் எப்படி போராடினேனோ அதே போல நீங்களும் போராட வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. ஆவியானவர் தாமே அன்பின் நிமித்தமாக நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் இன்னும் அதிகமாய் உங்க பிரச்சனைக்காக நீங்கள் போராட வேண்டும். பாருங்க, இந்த காலை வேளையில சொல்லுகிற உங்க பிரச்சனைக்காக மற்றவங்க போராட முடியாது. யார் என்ன, பல ஊழியக்காரங்களை நீங்க பார்ப்பது உண்டு. பல பேர் சொல்வது உண்டு, நான் ஜெபித்துக் கொள்கிறேன், ஜெபம் பண்ணிப்பாங்க. ஆனா உண்மையாகவே நமக்கு போராட்டம், நம்முடைய பிரச்சனைகள், நம்ம இருக்கிற அந்த வீரியங்கள், அழுகை எல்லாமே நமக்குரியது. அப்போ நாம ஜெபிக்கிற மாதிரி மற்றவங்க நமக்காக ஜெபிப்பார்கள்னா அது சும்மா கதை. அதனால மற்றவங்க சொல்றதை வச்சு அவங்க எனக்காக ஜெபிக்கிறாங்க, இவங்க எனக்காக ஜெபிக்கிறாங்க, அதனால ஓகே என் வீடு நடந்துரும் அப்படின்னு இருக்காதீங்க. இன்னைக்கு காலை வேளையில தேவன் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் போராட வேண்டும். உனக்காக நீ போராட வேண்டும். உங்கள் வீடுகளுக்காக நீங்க போராட வேண்டும். உங்க பிரச்சனைகளுக்காக நீங்க போராட வேண்டும். உங்கள் கஷ்டங்களுக்காக நீங்கள் போராட வேண்டும் என்று பவுல் இந்த காலை வேளையில சொல்லுகிறார். அல்லேலூயா. என் தேவன் உங்க போராட்டத்தை அவர் கேட்பார். அவர் உங்கள் போராட்டங்களில் உங்களுக்கு பதிலை தருவார். நீங்கள் தொழுது கொள்ளும் போதெல்லாம், நீங்கள் ஜெபிக்கும் போதெல்லாம் அவர் வருவார். நீங்கள் தான் அதை முன்னெடுத்து நடத்த வேண்டும். வசனம் சொல்லுகிறது, எரேமியா 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார், நீங்க கூடி வாங்க, உங்க பிரச்சனைகளை கொண்டு எடுத்துக்கிட்டு நீங்க வாங்க. நீங்கள் கூடி ஜெபிக்கும் பொழுதெல்லாம் நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். ஹல்லேலூயா. அதுதான் சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம். 91ஆம் சங்கீதம் 15வது வசனத்துல, உங்களுக்கு ஆபத்து நேரிடும் பொழுது நீங்கள் என்னை தேடும் பொழுதெல்லாம் நான் உங்களுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன் என்று வாசிப்போம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன்.
ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆமென், ஹல்லேலூயா. நான் உன் கூட இருந்து உன் ஆபத்துல இருந்து தப்புவித்து உன்னை வழி நடத்துவேன். நீ கூப்பிட்டா போதும், நீ தொழுது கொண்டால் போதும், நீ தேவனை நோக்கி அமர்ந்து போராடினால் போதும். ஒரு தீர்மானம் எடுங்க. உங்களுடைய தீர்மானங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. போராட வேண்டிய ஒரு கட்டத்துல இருக்கும்போது நம்ம போராடாம நிர்விசாரமா இருக்கக்கூடாது. ஆமென். பாருங்க, நிற்கிறேன் என்கிறவன் விழாதபடி எச்சரிக்கையா இருக்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா எல்லாம் இருக்கு, ஓகே பரவாயில்லன்னு தள்ளிக்கிட்டு போக முடியாது. இன்னும் ரொம்ப காலம் நம்ம பிரச்சனைகளோடு கூட வாழ முடியாது. பிரச்சனைக்கு முடிவு வேண்டும். பிரச்சனைகளை மேற்கொள்ளுகிற ஒரு சக்தி நமக்கு தேவை. பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தில் அநேக பரிசுத்தவான்கள் போராடி ஜெயம் பெற்றார்கள். நிறைய காரியங்கள் தடை வரும்போதெல்லாம், அவங்க வாழ்க்கை குறித்து பயம் வரும்போதெல்லாம் அவர்கள் போராடி ஜெபித்தார்கள், போராடி ஜெயமும் பெற்றுக் கொண்டார்கள். உங்களுடைய விடாமுயற்சி, உங்கள் தேவனை நோக்கி ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் வழியே உங்களை விடுவதில் என்று போராடுங்க. ஏன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய அவமானங்களும் உங்களுடைய கஷ்டங்களும் அது உங்களுக்குரியது. 4 பேருக்கு முன்பதாக தலை குனிற ஒரு சூழ்நிலை வருகிறதுன்னா நாம ஒரு இருட்டறையில உட்கார்ந்து தலை குனிந்து ஜெபித்தா தப்பு கிடையாது, போராடினா தப்பு கிடையாது, தேவ சமூகத்தில் அழுதா தப்பு கிடையாது. நீங்கள் அழுது ஜெபித்து தனிமையில போராடும் போது என் கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுப்பார், உங்களுடைய விண்ணப்பத்துக்கு செவி சாய்ப்பார். நீங்கள் தொழுது கொள்ளும் போதெல்லாம் கர்த்தர் தேடி வர வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. என் கர்த்தர் ரொம்ப நல்லவர். பாருங்க, ஆதி ஆகமத்துல நம்ம ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். யாக்கோபை குறித்து நம்ம வாசிக்கிறோம். யாக்கோபு தனித்து தேவனோடு கூட அவன் போராடி கொண்டிருக்கிறான். ஆண்டவரே எனக்கு பயமா இருக்கு, என்னை நீங்க ஆசீர்வதிக்கணும், என்னை ஆசீர்வதிக்கலன்னா என்ன என்னால போக முடியாது ஆண்டவரே. ஏன் இந்த பயம் அவருக்கு வருகிறதுன்னா, தன்னுடைய சகோதரனை அவன் ஏமாற்றிட்டு போகிறான். திரும்பி வரும்போது அந்த சகோதரன் தன்னை கொன்று போடுவான் என்று அவன் பயப்படுகிறான். வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல வாசிக்கிறோம், என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். தன் கூட பிறந்த சகோதரனுக்காக அவன் பயந்திருக்கிறான். இந்த பயத்தின் நிமித்தமாகவே அவன் லைஃப் அப்படியே போயிடலாம், சரி பரவாயில்ல எதிர்கொண்டு எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவன் கடந்து போகல. அவன் பயந்ததுனாலவே தேவனோடு வருகிறான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய பயங்கள் இருக்கிறது, நிறைய பிரச்சனைகளை பார்த்து நாம பயப்படுறோம். சோ இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையானவர்களே, நீங்களும் சில காரியங்களை குறித்து பயப்படுகிறீர்கள். சோ பயம் வந்த உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பயத்தை மேற்கொள்வதற்கு தொடர்ந்து தேவனோடு கூட போராட வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்தால் வழியே நம்ம போக விட மாட்டோம் ஆண்டவரே. ஆண்டவரோடு போராடணும். யாக்கோபு போராடினார். யாக்கோபு போராடி தேவன் கிட்ட இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். அவன் சொல்றான், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் வழியே உங்க போக விட மாட்டோம் ஆண்டவரே. இந்த பயத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்குங்க. நான் போய் என் சகோதரனை பார்க்கணும், நான் எப்படி போய் பார்க்க முடியும்? உங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தாதான் நான் இதுல ஜெயிக்க முடியும் என்று அவன் அறிந்திருந்தான். வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், 32:26 வாசிக்கிறோம், அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்றான். பாருங்க, இந்த பயத்துல அவ்வளவு தெளிவான ஒரு வார்த்தையோடு அவன் போராடி ஜெபிக்கிறான். இந்த வார்த்தை கர்த்தர் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறார். ஏதோ கேஷுவலா நடக்கிறது நடக்கட்டும், இல்ல அப்படி இருக்காதீங்க. பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க, பிசாசை உள்ள அனுப்பாதீங்க, நிர்விசாரத்தின் ஆவிக்குள்ளாக கடந்து போகாதீங்க. பிரச்சனை பெருசா இருக்கிறது. இன்னைக்கு இந்த பிரச்சனையை நம்ம கையில எடுக்கல, இன்னைக்கு நம்முடைய வீட்டின் காரியங்கள் தொழிலின் காரியத்தை நம்ம கையில எடுக்கலன்னா கண்டிப்பா பிசாசானவன் இந்த வேளையில எல்லாத்தையும் நிர்மூலமாக்கி போடுவான். சோ நீங்க என்ன பண்ணணும்? யாக்கோபு எப்படி ஜெபித்தானோ போராடி தேவனோடு கூட போராட வேண்டும். நீங்க மனுஷனோட போராட வேண்டிய அவசியம் நமக்கு இல்ல. பாருங்க, நம்ம எப்ப பார்த்தாலும் மனுஷனோடவே போராடுறோம். நம்மளோட பெரிய வசதி படைத்தவங்களா இருக்கட்டும், நம்மளோட அறிவாளிகளா இருக்கட்டும், நம்மளோட பெரிய ஆட்களை பார்த்து நம்ம பயந்து போய் அவங்களோட எப்படின்றது போராட்டத்திலே தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அவங்களோட பேசுறதுக்கு ரெடி ஆகிறோம், அவங்களுடைய காரியங்களை செயல்பட ரெடியா இருக்கிறோம். ஆனா நம்ம தேவனோடு உட்கார்ந்து ஜெபம் பண்ணி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவர்களை ஈஸியா டேக்கிள் பண்ணலாம்ன்ற அறிவு ஞானம் நமக்கு இல்லாமல் போயிடுச்சு. அல்லேலூயா. அருமையானவர்களே, யாக்கோபு நமக்கு ஒரு பாடத்தை இந்த காலை வேளையில கற்றுக் கொடுக்கிறான். பிரச்சனை பண்ணதும் சூழ்நிலைகள் எல்லாம் விரோதமாய் மாற்றினது யாக்கோபு தான். ஆனாலும் தான் பண்ண தவறை அவன் அறிந்திருந்தோம். மறுபடியும் நான் போய் எங்க அண்ணனை மீட் பண்ணும்பொழுது நான் எப்படி மீட் பண்ணுவேன்? சோ நான் பலவீனமானவன், நான் தப்பானவன், என்னுடைய விஷயம் சரியில்லை, ஆனா நான் போய் மீட் பண்ண முடியாது. என்ன நீங்க ஆசீர்வதிச்சீங்கன்னா என் சூழ்நிலைகள் எல்லாம் மாறும் என்று அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஸ்திர
உறவுள்ளவனாக, தேவனோடு கூட ஐக்கியம் உள்ளவனாக அவன் காணப்பட்டான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், அவனுடைய பெயரை மாற்றினார், யாக்கோப் என்ற பெயரை இஸ்ரவேல் என்று மாற்றினார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அனுப்பினார். அல்லேலூயா. இந்த நாட்களில இந்த விதமான போராட்டமான ஜெபம் வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை வேதாகமத்துல நம்ம வாசிக்கிறோம், தானியேலை குறித்து வாசிக்கிறோம். தானியேலும் அப்படிதான், தேவன் தனக்கு ஒரு வெளிப்பாடை கொடுக்கிறார். வெளிப்பாடு வந்த உடனே ஒரு காரியம், இந்த உலகத்தினுடைய காரியங்களை குறித்து வெளிப்பாடு வந்த உடனே அவன் துக்கிக்கிறான். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. தானியேல் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அந்த நாட்களில் தானியேலாகிய நான் 3 வாரம் முழுவதும் துக்கித்துக் கொண்டிருந்தேன். அந்த 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை, இறைச்சியும் திராட்சரசமும் என் வாய்க்குள் போகவும் இல்லை, நான் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, தானியேலுடைய காரியத்துல தேவன் வெளிப்பாடு கொடுத்ததுமே அந்த வெளிப்பாடுடைய காரியத்தை புரிந்து கொண்டு, ஆண்டவரே இது எனக்கு ரொம்ப துக்கமா இருக்கு, இந்த வெளிப்பாடை பெற்றுக் கொண்டிருக்கிறேன், என்னால இதை மேற்கொள்ள முடியல, இதை எப்படி ஆண்டவரே நீங்க நடத்த போறீங்கன்னு பயத்து நிமித்தமாக அவன் 3 வார காலமும் உபவாசிக்கிறான். தன்னுடைய சரீரத்தின் முழுவதுமாக எல்லா பலவீனமான சூழ்நிலையிலும் தன்னுடைய காரியங்களை அவன் தேவனுக்கு முன்பதாக தெரியப்படுத்துகிறான். அந்த வசனத்துல வாசிக்கிறோம் பாருங்க, அவன் ருசிகரமான பதார்த்தங்களை அவன் எடுக்கல, அவன் திராட்சரசத்தை எடுக்கல, பரிமள தைலத்தை எடுக்கல, அவன் தன்னை ஒடுக்குகிறான், தன்னை ஒப்பு கொடுக்கிறான். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த மாதிரியான காரியங்களை நம்ம இருக்கிறோம், எத்தனை பேர் பிரச்சனைகள் இருக்கிறது, நாம் இது எல்லாத்தையும் ஒதுக்கி உபவாசம் வைத்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து போராடுவோமே என்ற உணர்வு நமக்கு இல்லாமல் போகிறது. அல்லேலூயா. அருமையானவர்களே, தேவன் நமக்கு ஒரு பெரிய வெளிப்பாடை கொடுக்கிறார். ஆண்டவர் ஒரு வெளிப்பாடின் காரியத்தை வெளிப்படுத்த விரும்புகிறார். தேவன் உங்களிடத்தில் பேசுகிற வார்த்தையில நீங்கள் தேவ சமூகத்தில் உறுதியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. தானியேல் உறுதியா இருந்தான். தானியேல் அந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே, துக்ககரமான காரியமா இருக்கிறது என்று கேள்விப்பட்ட உடனே தன்னை ஒடுக்குகிறான். ஆமென். நாம் எந்த அளவுக்கு ஒடுக்குகிறோம், எந்த அளவுக்கு நம்ம வீட்டுக்காக நம்ம போராடுகிறோம், எந்த அளவுக்கு நம்முடைய வீட்டுக்காக நம்ம உபவாசம் வைத்து ஜெபிக்கிறோம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவன் ஜெபம் பண்ணும்போது பிசாசு தடை பண்ணுகிறான். அதை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம். 13ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், பெர்ஷியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மீகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்ஷியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, தானியேல் இவ்விதமாக அவனை ஒடுக்கும்படியாக பல சத்துருக்கள் அவனை எதிர்த்தார்கள். அவன் உபவாசம் பண்ணி கொண்டிருக்கிற வேளையில் அவன் சோர்வடைகிறான். ஆண்டவரே, இந்த திகிலடைந்த காரியங்கள் வெளிப்பாடா பெற்றிருக்கிறேன் என்று பல முறை பல காரியங்களை குறித்து அவன் பயந்து போராடி கொண்டிருக்கிறான். இந்த நேரத்தில் சத்துருக்கள் வரும்பொழுது அவனுக்கு உதவியாக, தானியேலுக்கு உதவியாக மீகாவேல் தூதரனை கர்த்தர் அனுப்புகிறார். அல்லேலூயா. அருமையானவர்களே, நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. எத்தனை தடை வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் தேவன் தம்முடைய தூதர்களை கொண்டு உங்களை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சோ ஒரு காரிய வெளிப்பாடு வருகிறதா, ஒரு தரிசனம் வருகிறதா, ஒரு சொப்பனம் வருகிறதா, உன்னை குறித்து ஒரு வெளிப்பாடு வருகிறதா, அது சரியாகவே இல்லை, அது துக்ககரமாகவே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுகிறீர்கள்? பரவாயில்ல, அது எப்போ நடக்குதுமோ அது நடந்துகிட்டோம், அது பரவாயில்ல, நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். இல்ல, ஒரு கனவு நிமித்தமா கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறாரா, ஒரு தரிசனத்துல கொடுத்திருக்கிறாரா, உங்களை குறித்துதான ஒரு வெளிப்பாடு, ஒரு துக்ககரமான காரியம் வெளிப்பட்டதா, உடனே நீங்கள் பண்ண வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து போராடி ஜெபிக்கிறவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு முகமுகமாய் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். தானியேலுக்கு என்ன வந்தது? எப்பயோ நடக்க போற பிரச்சனை தானே, எப்பயோ நடக்க போறது தானே ஆண்டவர் வெளிப்பாடா கொடுத்திருக்கிறாரு. அவன் காலகட்டத்தில் அது நடக்க போறது கிடையாது, எப்பயோ வருங்காலம். இந்த காலகட்டத்தை குறித்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தேவன் வெளிப்பாடு கொடுத்தார். அதுக்கு ஏன் அவர் அப்ப துக்கித்து 21 நாள் உபவாசம் வைத்து தேவ சமூகத்தில் போராட வேண்டும்? பாருங்க, ஒரு கிறிஸ்தவன் என்றால் வந்த வெளிப்பாடுகளுக்கு இமீடியட்டா ரியாக்ட் பண்றதா ஒரு கிறிஸ்தவன். வந்துருச்சு, உடனே நான் என்ன ஆக்ஷன் பண்ணும்? கிறிஸ்து எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார், உடனே நான் என்ன செய்ய வேண்டும்? உன் வீட்டை குறித்து, உன் சபையை குறித்து, உன் பிள்ளைகளை குறித்து ஒரு வெளிப்பாடு, ஒரு தரிசனம். உடனே நீங்கள் பண்ண வேண்டிய காரியம் என்னவென்றுதான் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. இதை தான் பவுல் சொல்லுகிறார். அப்பா, நீங்க என்ன தெரியுமா பண்ணோம்? நான் இப்பொழுது போராடி கொண்டிருக்கிற எல்லா உபத்திரவங்களுக்கு மேலாக, எல்லாவித நாசம் மோசங்களுக்கு மேலாக, பசியும் பட்டினிக்கு மத்தியில நான் போராடி சுவிசேஷங்களை அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். நான் போராடி ஜெபங்களில் ஜெயித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்களும் இவ்விதமான காலகட்டத்தில், கடைசி காலத்துல வந்துட்டீங்க. இப்போது நீங்கள் நிர்விசாரமா இருக்கக்கூடாது. நீங்கள் ஜெபங்களிலே போராடுங்கள். யாருக்காக? உங்களுக்காக போராடுங்க, உங்க வீட்டுக்காக போராடுங்க, உங்க தேசத்துக்காக போராடுங்க. பாருங்க, மணிப்பூர் மாநிலத்தில் இப்ப நம்ம எவ்வளவு கேள்விப்படுறோம். கண்ணுக்கூடாக நம்ம சில விஷயங்களை பார்க்கிறோமே. எத்தனை உயிர்கள் பலியாகி கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கு எதிராக எத்தனையோ காரியங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. நாம
ஜெபிக்கிறவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. ஏதோ செய்தி காது வழியா கேட்கிறோம், அதோடு போகட்டும் அல்ல. காது வழியா கேட்டு ஜெபிக்காம இருந்தோம் என்றால் கர்த்தருக்கு முன்பதாக நிற்க வேண்டியவர்களாய் மாறுவோம். கேட்கிறதை பார்க்கிறதை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். முடிந்தா ஒரு நாள் ஜெபம் பண்ணுங்க. தேவரீர் எங்களோட சகோதர சகோதரர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்காக திறப்புல நிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க கண்ணீரோடு போராடி ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களில் இருந்திருந்தா இந்த சம்பவங்களை குறித்து அவர் எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தானே நமக்குள்ள இருக்கிறாரு. இப்ப நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்ன செய்வார்? தொடர்ந்து ஜெபிக்கிறவராக நம்மை நடத்துவார். ஆனா இன்னைக்கு ஆவியானவருக்குள்ளாக நம்ம கடந்து போகல, எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டோம். இன்னைக்கு எந்த வெளிப்பாடு வந்தாலும் அதை மேற்கொண்டு போகிற மாம்ச கிரியைகள் அதிகமாயிடுச்சு. அதுக்குதான் பவுல் போராடுகிறார். அப்பா, நீ போராடுறது போராட்டமே இல்ல, நீ எங்களை போல போராட வேண்டும், எல்லாவற்றையும் எதிர்த்து போராட வேண்டும். என்ன பசியோ நாச மோசமோ எந்த காரியமோ என்னவானாலும் சரி, எல்லாவற்றையும் எதிர்த்து கொண்டு நீங்கள் உங்கள் வீடுகளுக்காக போராடுங்க. பிசாசு தடுப்பான், அப்படிதான் தடுக்க வருவான். சில வார்த்தைகளை கொடுப்பான். நீ ஏன் வாழணும்ன்ற கேள்வியெல்லாம் கேட்பான். நீ கிறிஸ்துக்குள்ள எதுக்கு நிற்கிறது என்று கேட்பான். அதை எல்லாம் உடைத்து எரிந்து நீ போராடி இருட்டில் உட்கார்ந்து ஜெபித்து பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். பாருங்க, இயேசு கிறிஸ்து குறித்து ஒரே ஒரு வசனத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம். எபிரேயர் 5:7 இவ்விதமாய் வசனம் சொல்லுகிறது. அவர் மாம்சத்திருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிந்து கற்றுக்கொண்டு. ஆமென். பாருங்க, ரொம்ப தெளிவா இந்த வசனம் சொல்லுகிறது. மாம்சத்துல இருக்கும் பொழுது அவர் எப்படி ஜெபித்தார் என்று இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பத்தோடும் வேண்டுதல் செய்து பிதாவிடத்தில் அவர் போராடினார். அல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை தன்னை இந்த மாம்சத்தில் இருக்கும் பொழுது எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இயேசுவே இறங்கி கண்ணீரோடு போராடினார், இயேசுவே இறங்கி விண்ணப்பம் பண்ணினார், இயேசுவே இறங்கி போராடினார், வேண்டுதல் செய்தார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அல்லவா? ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? இன்றைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? தேவன் உங்களிடத்தில் வெளிப்பாடை கொடுக்கிறார். போராட வேண்டிய நாட்களில போராட வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்கணும். கண்ணீரோடு விதைக்க வேண்டிய நேரத்தில் விதைக்கணும். தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிற பிள்ளைகளா நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நாம் அப்படி காணப்படுவோம் என்றால் உண்மையாகவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் நாம் தொடர்ந்து வாசித்துக் கொண்டிருக்கிறோமே. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், அவனுக்கு நான் மறு உத்தரவு அருள் செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு கூட இருந்து அவனை கனப்படுத்துவேன் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. என் அன்பு பிள்ளையே, கர்த்தர் நோக்கி கூப்பிடுங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. பிரச்சனை நோக்கி இந்த நேரத்தில் நீங்கள் போராட வேண்டும், தேவன சமூகத்தில் அழ வேண்டும், தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் தாமே இறங்கி வந்து உங்களை கனப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதான் தொடர்ந்து பவுல் சொல்லுகிறார், நான் போராடினது போல போராடுங்க. அவர் போராடினால் ஜெயம் பெற்றார். யாக்கோபை குறித்து வாசிக்கிறோம், அவன் போராடினான், தேவன் கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். இங்க தானியேலை குறித்து வாசிக்கிறோம், அவன் போராடினான், தூதர்களை கர்த்தர் அனுப்பி அவனை பலப்படுத்தினார் என்று. நீங்கள் போராடுங்கள், உங்களோடு கூட கர்த்தர் உங்களை வந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்தி உங்களை கனப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இருந்த இடங்களை கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பிதாவே, இந்த அருமையான தருணத்துக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். என் பிள்ளைகளிடத்தில் இந்த காலை வேளை நீர் பேசின வேத வசனத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி ஆண்டவரே சமாதானத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறான். எல்லா இடங்களிலும் ஆண்டவரே ஏசப்பா நீர் இறங்கி வந்து ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா நீர் காப்பாற்றும்படியா ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஏசப்பா என் பிள்ளைகள் உணர்வோடு கூட இதை காரியத்தை புரிந்து கொண்டு போராடுகிறவர்களாக மாற்றுவீராக. ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா நல்ல போராட்டத்தை போராடக்கூடிய கிருபைகளை கர்த்தர் கொடுத்து வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் இன்று முதல் ஒரு தீர்மானம் எடுக்கிறார்களோ, இன்று முதல் ஆண்டவரே நான் உபவாசிக்கிறேன், இன்று முதல் என் வீட்டிற்காக நான் போராடுகிறேன் என்று யாரெல்லாம் எழுந்து நிற்கிறார்களோ அவர்களுக்கு எல்லோருக்கும் தூதர்களை கட்டளையிட்டு பலப்படுத்தி அவர்களை பாதுகாத்து நீர் வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் ஒவ்வொரு வீடுகளிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிற ராஜா. போராடுகிறவர்களுக்கு நிச்சயமாகவே ஜெயம் உண்டு. ஆண்டவரே நீ ஜெயத்தை தர வல்லவராய் இருக்கிறீர், நான் கனப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். அதன்படியே எல்லா காரியத்தையும் விலக்கி காப்பாற்றி வழி நடத்தும் ஆசீர்வதியும். விசேஷமா இந்த வேளையில வியாதியோடு பலவீனத்தோடு யாராகிலும் போராடி கொண்டிருந்தா எல்லா ஜுரமும் வியாதியும் பலவீனம் நீங்கி போகட்டும். மனவியாதிகளை நீக்கி போடுங்க. பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஒவ்வொரு சரீரத்துக்குள்ள இப்போதே கட்டளையிடுகிறேன். கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்து ஆசீர்வாதத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.